everyone, welcome back to another plant sale video from Gardening Diary. In the video I have many aroids, one orchid and very few flowering plants. So full parunga என்னென்ன plants எல்லாம் இருக்கு அப்படினா அந்த plants ஓட rates எல்லாம் screenல காமிச்சிருக்கேன். ஆர்டர் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. courier details அதெல்லாம் பற்றி நான் வந்து பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். இந்த ஒவ்வொரு பிளான்ட்டும் வளர்க்குறது பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு அப்படியும் டவுட் வந்து இருக்குது, ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் ஷிப்பிங் வந்து ஈஸ்டருக்கு அப்புறமா தான் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஹாலிடேஸ் இந்த வீக்கில் வர்றதுனால ஈஸ்டர் சண்டேக்கு அப்புறம் தான் ஷிப்பிங் பண்ணுறதா இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற பிளான்ட் வந்து ஜீசி பிளான்ட்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் வெரி பாப்புலர் இன்டோர் பிளான்ட், ஹவுஸ் பிளான்ட், சூட்டபிள் ஃபார் ஆஃபீஸஸ். எந்த மாதிரி ஸ்பேஸ்லேயும் இந்த பிளான்ட் நம்ம வச்சு வளர்க்கலாம். எக்ஸப்ட் ஃபார் என்ன சொல்கிறது, டைரக்ட் சன்லைட். நிறைய சன் வந்து இந்த பிளான்ட்டுக்கு ஒத்துக்காது. பட் வெரி ஹார்டி, பிகினர் ஃப்ரெண்ட்லி, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த பிளான்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா. வெல் செட்டில்ட் பிளான்ட், ஒரு மோர் தேன் 6 months ஆகுது இதை நாங்கள் ப்ராப்பகேட் பண்ணி. வெல் ரூட்டட், வெல் எஸ்டாப்ளிஷ் பிளான்ட். இது வந்து ஒரு ஆராய்ட் கம் சாயில் மிக்ஸில் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி ஹெவி. ஸோ இதை பாட்லேருந்து எடுத்து தான் வேறு பாலி பேக்கில் போட்டு ரேப் பண்ணி அந்த மாதிரி ஷிப் பண்ணுவோம். தே வில் சர்வைவ் அண்ட் நல்லாவே வளரும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். வேறு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது இந்த பிளான்ட் பற்றி அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப். ஸோ இதில் 2 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. திஸ் இஸ் பியோர் க்ரீன், நாட் பிளாக் ஆர் நாட் வேரிகேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிங் ஆஃப் ஃபயர். இது ஃபிலோடென்ட்ரன். இதில் ஆரியா கோல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் எல்லாம் இதான் மதர் பிளான்ட். பார்க்குறீங்கல்ல, லைட் க்ரீனில் வந்து இந்த நியான் ஷேடில் வரும் இதோட லீவ்ஸ் எல்லாம். ஸோ இதில் ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது இந்த வாட்டி. ஸோ இட்ஸ் அ டீசன்ட் சைஸ்ட் வெல் ரூட்டட் பிளான்ட். இதை இந்த பாட்டோடே அனுப்பி தருவேன். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன். அடுத்ததும் ஒரு ஃபிலோடென்ட்ரன் தான். திஸ் இஸ் லிட்டில் ஃபில். குட்டி குட்டி லீவ்ஸோட டார்க் க்ரீனாக புஷ்ஷியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இது இன்டோர் செட்டப்பில் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இப்போதைக்கு ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது. I'll show the rooted plant also. இந்த philodendron வந்து இதே பாட்டோட எப்படி தான் அனுப்பி கொடுக்குறதா இருக்கேன். ஸோ இன் ஃபியூச்சர் மோர் பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ரைட் now there is only one. அடுத்த philodendron வந்து சில்வர் ஸ்வாட். இது வந்து மதர் பிளான்ட்டோட லீவ்ஸ், இந்த லீஃப் பேட்டர்ன் காமிக்கிறதுக்காக இது காமிக்கிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சில்வர் கலர் லீஃப். அந்த ஸ்வாட் வாலோட அப்பியரன்ஸில் வரும். இது வந்து பேபி பிளான்ட், அதாவது கட்டிங்ஸில் இருந்து இப்போ வளர்கிறதுனால இதோட லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது மெச்சூர் ஆகும்போது நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல அந்த ஸ்வாட் ஷேப்பில் அதோட லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற ஆரம்பிச்சிரும். ஃபுல் ஃபார்மில் வரும்போது, மெச்சூர் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு பார்க்க முடியும். இதில் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. அடுத்த philodendron இஸ் அ வெரி யூனிக் ப்ரிட்டி பிளான்ட், க்ளோரியோசம். இதோட லீஃப் வந்து ட்ரமாட்டிக்காக ரொம்ப பெருசாக டார்க் ஒயிட் வெயின்ஸோட இதை விட பெரிய லீஃபாக இருக்கும் ஆக்சுவலி. இதுலேயும் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம மாஸ்போல் சப்போர்ட்லாம் கொடுக்கணுன்னு தேவையில்லை. இது வந்து தரையிலே ட்ரெயில் ஆகி வளர்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வளரும். டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வளர்க்குறத பற்றி கேட்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். I'll help you with that. நெக்ஸ்ட் philodendron வந்து லைன் ஃபிடில். இது முன்னாடியும் போட்டிருக்கேன். எல்லா பிளான்ட்டும் சேல் ஆகிடுச்சு. சிலருக்கு இந்த பிளான்ட் கிடைக்காம கூட போயிருக்குது. இப்போவும் அவைலபிளாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு பிளான்ட், குவைட் பிக் டீசன்ட் சைஸ்ட் பிளான்ட். எனக்கு லாஸ்ட் டைம் யார் கேட்டிங்க அப்படின்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ இன்கேஸ் இஃப் யூ நீட் இட் டு மெசேஜ் மீ. ஓகே, ஸோ இதுவும் ஒரு யூனிக் வேரிகேஷனோட லீஃப் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு philodendron. நெக்ஸ்ட் ஒரு சிங்கோனியம் பிங்க் ஸ்பாட். இது மதர் பிளான்ட், ஒன் ஆஃப் த மதர் பிளான்ட்ஸ். என்கிட்ட 2-3 பிளான்ட்ஸ் இருக்குது. இது இட்ஸ் பியூட்டிஃபுல் பேல் பிங்க்கில் டார்க் பிங்க் பிளாச்சஸ் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும்.
இதில் ஒரே ஒரு சின்ன பிளான்ட் தான் இருக்குது இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் வேறு கட்டிங்ஸ் எடுத்து ப்ராப்பகேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஹாமலா மெனா. ப்ரீவியஸ் வீடியோவில் பிளாக், லெமன் லைம், க்ரீன் அதெல்லாம் காமிச்சிருந்தேன், சில்வர் அதெல்லாம் போட்டிருந்தேன். இப்போ இந்த வெரிகேட்டட் வெரைட்டியில் ஒரு பிளான்ட் இருக்குது. ஐ ஹேட் அனதர் ஒன், அது இன்ஸ்டாகிராமில் சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் ஒன். பாட்டோட இந்த மாதிரியே தான் அனுப்பி கொடுப்பேன். இஃப் யூ லைக் யூ கேன் ஹாவ் இட். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து பர்கின் philodendron. இதில் ஒரு 3 பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அப்புறமா மீடியம் சைஸ், அண்ட் ஒன்று ஸ்மால், அந்த மாதிரி 3 பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு க்ரோ கேர் பிளான்ட். மோஸ் போல் சப்போர்ட்லாம் வேணும்னு தேவையில்லை. இண்டோர் இல்லை டேபிளெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு இட்ஸ் வெரி ஆப்ட். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக போகாது. ஸோ இதில் ஐ ஹேவ் 3 நவ். அடுத்தது வந்து இட்ஸ் அ எபிப்ரம்னம் பினாட்டம் மார்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் மணி பிளான்ட். கிட்டத்தட்ட அந்த குரூப்னு நீங்கள் சொல்லலாம். பட் இது அந்த மார்பிள் வேரிகேஷன் பேட்டர்ன் ப்ளஸ் இந்த லீவ்ஸில் வந்து ஃபெனஸ்ட்ரேஷன் கிழிஞ்சு வரும்ல, லீஃப் நல்ல பெருசாகும், ஃபுல்லாக கிழியும். வி கால் இட் அஸ் ஃபெனஸ்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பிளான்ட். இது நீங்கள் இன்னும் எல்லாமே வந்து மல்டிபிள் கட்டிங்ஸ் வச்சு வளர்த்த பிளான்ட்ஸ் தான். சிலதில் நிறையா இருக்கும், சிலதில் நோட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் பாட்டில் கூட வச்சு வளர்க்கலாம், இல்லை மாஸ் போலில் கூட வச்சு செட் பண்ணி வளர்க்கலாம். அடுத்த 2 பிளான்ட் வந்து ஷிஸ்மெட்டோக்ளாட்டஸ் வெரைட்டி சேர்ந்தது. இதுவும் ஆரோய்ட் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, மற்ற பிளான்ட்ஸ் மாதிரி நேராக போல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக வளராமல் புஷ்ஷியாக வளரும். கீழேருந்து மல்டிபிள் பிளான்ட்ஸ் வளர்ந்து அந்த மாதிரி புஷ்ஷியான அப்பியரன்ஸோடு இருக்கும். இதோட லீஃப் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும். போத் மோட்லியானா அண்ட் கேலிப்ட்ராட்டா ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான லீஃப் பேட்டர்ன் உடையது. ரொம்ப அழகாக இருக்கும். பாட் நிறைஞ்சு வளரும்போ தே லுக் ப்ரிட்டி. ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பிளான்ட் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் மெசேஜ் மீ. அகேன் இந்த ஆராய்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேடில் வச்சு வளர்க்கணும். ஃபில்டர்ட் சன்லைட் இஸ் ஓகே. ஆனால் டைரக்ட் ஆஃப்டர்நூன் சன்னெல்லாம் வந்து எஸ்பெஷலி சம்மரில் செட் ஆகாது. அடுத்த பிளான்ட் வந்து அடான்சோனாய். இது பிளெயின் க்ரீனில் ஜென்ரலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வெரிகேட்டட் வெரைட்டி. அண்ட் இட்ஸ் நாட் தட் ஒயிட் க்ரீன் வெரிகேஷன் உள்ளது ஆல்போ. இது வந்து மின்ட், அதாவது ஒரு பேல் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன், பேல் க்ரீன் லைட் க்ரீன் ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தான். ஸோ ஒரு பேல் க்ரீனில் டார்க்கு க்ரீன் வச்சு வரக்கூடிய ஒரு வெரிகேஷன் உள்ள வெரைட்டி. ஸோ யூ கேன் சே இட் இஸ் அ வெரிகேட்டட் அடான்சோனாய் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு philodendron ஃபஸி பீட்டியோல். இதோட இலை காம்பு பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட பிரிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது முள் மாதிரி குத்தாது. இட்ஸ் நாட் தானி, இட்ஸ் வெரி சாஃப்ட். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும். லீஃப் வந்து சிம்பிளாக க்ளோரியஸோமோட லீஃப் மாதிரி நல்லா பெருசாக வரும். மெச்சூர் ஆக பெருசாக வரும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர்ட் லீஃப் கொண்ட ஒரு philodendron. ஒரு பிளான்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மினி மான்ஸ்டேரா. இது ஆக்சுவல் மான்ஸ்டேரா கிடையாது. மான்ஸ்டேரா இலைகளை மாதிரியே சிறுசாக இருக்கும். இது ராஃபிடோஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராஸ்பர்மா, தட் இஸ் ஆக்சுவல் நேம். இதுலேயும் இப்போதைக்கு ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது. தெர் இஸ் another ஒன் மினிமா அப்படின்னு வரும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சேம் பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். பட் திஸ் இஸ் மினி மான்ஸ்டேரா. அடுத்து ஒரு 2 வெரைட்டி கலாத்தியாஸ் இருக்குது. ரெண்டுமே பிரசிலியன் ஸ்டார் வெரைட்டியில் உள்ளது. எக்ஸாக்ட் நேம் வந்து எனக்கு தெரியல. ரெண்டோட லீஃப்லேயும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்குது. அண்ட் ரெண்டுமே பூக்கும்போ ரொம்ப அழகாக இருக்கும். பூலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் 2 பிளான்ட்டோட ஃப்ளார்ஸையும் காமிச்சிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட் பிளான்ட்டோட பூ வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ் வந்து அந்த லைட்டர் ஷேடில் இருக்கும். ஃப்ளவர்ஸ் நிறைய நாள் இந்த செடியில் இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட அந்த பிளான்ட் வித் ஃப்ளவர் இல்லை. நான் இது செப்பரேட் பண்ணும்போது கட் பண்ணிட்டேன். இதுவும் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிளான்ட். ஒரு வெரைட்டியில் 2 பிளான்ட் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் காமிச்ச பிளான்ட் அந்த வெரைட்டி வந்து
அதில் சிங்கிள் பிளான்ட் தான் இருக்குது. ஸோ டோட்டலி there are 3 plants right now. அடுத்த ஒரு சிங்கோனியம் ஆல்போ வேரிகேட்டா, ஒயிட் வேரிகேஷன் உள்ளது, நாட் கோல்டன் இப்போதைக்கு இல்லை. இதில் 2 பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. எவ்ரி டைம் வீடியோ போடும்போது சேல் ஆயிரும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட், இன்னொன்று வந்து இதை விட கொஞ்சம் சிறுசு. ஸோ there are only 2 right now. இனி ஃப்யூச்சரில் அவைலபிளாக இருக்கும்போது I'll post it again. அடுத்து வந்து மான்ஸ்டேரா பினாபார்டிட்டா. இதுவும் நான் முன்னாடி உள்ள வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையுமே போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது. இது பெருவோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மான்ஸ்டேரா பெருவோட லீஃப் பெருசாகவும் மெச்சூர் ஆகும்போது ஃபெனிஸ்ட்ரேஷன், அதாவது லீஃபில் இந்த கிளிசல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட வளரும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் பிளான்ட். அடுத்தது வந்து அந்த ஆர்கிட், ஒரு சிங்கிள் ஆர்கிட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இட்ஸ் that ஒன்சிடியம் ஸ்பேஷல் ஐட்டம். இது வந்து டான்சிங் லேடி ஆர்கிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஸ்பைக்ஸ் வந்து ரொம்ப நீளமாக லென்த்தியாக வரும். ஓரளவு சன் டாலரேட் பண்ணும். என்கிட்ட இருக்கிற இந்த பிளான்ட் வந்து இப்போது ஒரு 2 இயர்ஸாக ஒரு 3 to 4 hours சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல செட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த மாதிரி மவுண்ட் பண்ணி வளர்க்கலாம், பாட் பண்ணி வளர்க்கலாம். தே ஆர் ஈஸி டு கேர், பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆர்கிட். ஆனால் உங்களுக்கு 40க்கு மேலே டெம்பரேச்சர் 45 அப்படிலாம் ஹீட் இருக்குது அப்படின்னா டைரெக்ட் சன் செட் ஆகாது. கொஞ்சம் ஒரு ஷேடியான இடத்துல வைங்க. இதில் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ் செப்பரேட்டாக எடுத்து கொடுப்பேன். இப்படி கூட நீங்கள் செட் பண்ணி வளர்க்கலாம், ஆர் நீங்கள் பாட் பண்ணி கூட வளர்க்கலாம். இந்த ஒன்சிடியம் வந்து எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் வரக்கூடியது மெச்சூர் பிளான்ட்ஸ் தான். இதில் இருந்து இந்த டிபெண்டிங் ஆன் த ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த கிளம்ப் வந்து செப்பரேட் பண்ணி அப்படி எடுத்து அனுப்புவேன். கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். ஃப்ளார் பிளான்ட்ஸில் அடுத்தது வந்து கார்டனியா, அடுக்கு கார்டனியா. இட்ஸ் அ ஹைப்ரிட் வெரைட்டி. நான் வந்து என்னோடய மதர் பிளான்ட்டில் இருந்து ஸ்டெம் கட் பண்ணி ரூட் பண்ண பிளான்ட். இது ஒரே பாட்டில் 2 பிளான்ட் இருக்குது. நல்ல ரூட் ஆகி செட் ஆன பிளான்ட்ஸ். இட்ஸ் பீன் தேர் ஃபார் 4-5 months. இது இந்த பாட்டோடய தான் அனுப்பி கொடுக்குறதா இருக்கேன். லெட் மீ நோ இஃப் யூ வாண்ட் இட். இந்த சேல் வீடியோவோட கடைசி பிளான்ட் வந்து பீஸ் லில்லி. வெரி ஐடியல் இண்டோ பிளான்ட். பீஸ் லில்லி கேர் பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள். இது இந்த குரூப்பில் இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி தான் எடுத்து கொடுக்க முடியும். You can see how healthy my plants are. எல்லாமே ஃப்ளவர் வருது. So they are easy to care and beginner friendly plant. They don't demand much care like roses as such. So இதுதான் இந்த சேல் வீடியோவோட கடைசி பிளான்ட். Hope you liked some of my plants. ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட பிளான்ஸ் கிடைக்கல, சேல் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் யூ கேன் செக் வித் மீ. சேல் வீடியோ வந்து whenever plants are ready I'll post it. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் தான் போடுறது, அண்ட் லேட்டர் ஆன் தான் யூடியூப்பில் நான் போடுவேன். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Take care everybody. Have a happy Tamil New Year. Wish you. I'll see you on another video soon. Have a good day. Bye bye everyone.